சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் 7/3/2024 வியாழக்கிழமை. துவாதசி திதி 9:58 இரவு வரை, பின் திரையோதசி திதி. உத்திராடம் நட்சத்திரம் 9:20 காலை வரை, பின் திருவோணம் நட்சத்திரம். பரீகம் நாமயோகம் 49:54 நாளிகை வரை, பின் சிவம் நாமயோகம். கபலவகரணம் 12:19 நாளிகை வரை, பின் தைத்துல கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூளம் தெற்கு 20 நாளிகை. பரிகாரம் தைலம். ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. சுபஹோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 9:26 முதல் 10:56 வரை. முற்பகல் 1:26 முதல் 1:55 வரை. பிற்பகல் 4:56 முதல் 7:16 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். 11ஆம் பாவத்தில் சூரியன் சனி, ராசியில் குரு பகவான் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியினை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. போக்குவரத்து விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். சுயதொழில் புரியோர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 880, 687, 247. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பணியிடத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பணியிடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும்.
தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. போக்குவரத்தில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். இருப்பினும் 8ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் ஏற்படுத்தி தருவார். 9ஆம் பாவகத்தில் சூரியன், சனி. உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் கடுமையான உழைப்பு ஏற்படினும் சிறந்த ஆதாயத்தை அடையக்கூடிய நாள். கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் 7ஆம் பாவத்திலும் சூரியன், சனி 8ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோக தொழில் ஸ்தாபனங்களில் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறுவர். பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன், சனி, 9ஆம் பாவத்தில் குரு பகவானும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர்களின் வழியில் அக்கறை கொண்ட வேண்டிய நாள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சுய தொழில் புரியோர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்.
சுபகாரிய விஷயங்களில் முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 247, 687. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன், சனி உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முடிவெடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உங்களது இருப்பிடத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படும். சுயதொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. புத்திரர் வழியில் அதிக அக்கறை தேவை. சொத்து வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன். அதிர்ஷ்ட எண் 5, 68. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாவிஷ்ணு. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. துலாமை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் 4ஆம் பாவத்திலும், சூரியன், சனி 5ஆம் பாவத்திலும், குரு பகவான் 7ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களில் இருந்த இழுபறி நிலை விலகி அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பூர்வீக மேன்மைக்கான செலவுகளை செய்யலாம். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவரிடமிருந்து எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87, 2, 47. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், 4ஆம் பாவத்தில் சூரியன், சனியும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும்.
உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பணியிடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்களும் இடமாற்றங்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உயர் கல்வி மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8 80 2 47. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன், 3ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 5ஆம் பாவத்தில் குரு பகவானும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபார போட்டிகள் விலகி எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகி நிம்மதி அடைவீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். பணியிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வருவாய்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8 80 3 66. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு ராசியில் சுக்கிரன் செவ்வாய் சந்திரனும் 2ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது செல்வாக்கு உயரும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உத்தியோக இடத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள். சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2 3 4க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோக இடத்திலிருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். உத்தியோக இடத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள். எதிர்பார்த்த தன வருவாயும் நல்ல பெயரும் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சல், மனக்குழப்பம்,
டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சுபகாரிய விஷயமாக முடிவெடுப்பதில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். இருப்பினும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பண வருவாய்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். சிலருக்கு இட மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது செல்வாக்கு உயரும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், ராசியில் சூரியன், சனி உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது உடல் நல பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது உத்தியோக இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். சகோதரர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையும் ஒரு சிறந்த நாள். அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்களுடன் கூடிய ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போருக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், 12ஆம் பாவத்தில் சூரியன், சனி, 2ஆம் பாவத்தில் குரு பகவானும் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பூர்வீக வழியில் நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை பெறுவர். விவசாயிகள் ஆதாயமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி சிறந்த அனுகூலத்தை அடைவீர்கள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவரிடமிருந்து எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 2, 47. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.